ஒன்றுதான், நாமெல்லாம் உய்யணும் என்ற விருப்பம். அந்த விருப்பம் எந்த காலத்தும் மாறாதது. எனவே நூல்கள் அவன் விருப்பத்தை பற்றி விதந்து பேசுவது இல்லை. இவதான் செய்தி நாம் வாங்கிக்கிறோம். சரி, அப்போ அடுத்து இருக்கிற ரெண்டு என்ன? ஒன்று அறிவு, இன்னொன்று இச்சை அப்படிங்கிற அந்த ஆற்றல், அதாவது ஞானம் என்கிற ஒன்று. அப்போ கிரியாசக்தியும் ஞான சக்தியும் ரெண்டு மட்டும்தான் இப்போ நிற்கிது. ஒன்று ஒரே படித்தானதாக இருப்பது. ஆனால் ஞானம் கிரியையும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. ஏன்? இடத்துக்கேற்ப அன்பனுக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு உயிருக்கும் மாறுபடும். நீங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் திணிப்பாரான்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு சூத்திரத்தை அவனே என்ன செய்வான்? உற்பத்தி செய்து அந்த சூத்திரத்துக்குள்ளே நம்மளை கொண்டு புகுத்தி உழலுமாறு செய்து விடுவான். அவன் சிறந்த வல்லுனன் என்பதனால அவனுடைய அறிவு ஆற்றலாக இருக்கிற கிரியா அந்த ஞான சக்தியும் தொழில் ஆற்றலாக இருக்கக்கூடிய கிரியா சக்தியும் உயிருக்கு உயிர் மாறுபடும். ஒவ்வொரு உயிருக்கும் மாறுபடும். நீங்கள் சும்மா புரிஞ்சுக்க சொல்லணும்னா 4 வரலாற்றை மட்டும் எடுத்துக்கோங்க. 4 பேருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்பது மாற்றம் இல்லாதது. ஒரு துளியில் ஏதாவது மாற்றமுக்கா? இல்லை. ஆனால் ஞான சம்பந்தருக்காக அவன் எடுத்துக்கொண்ட தோற்றம், அதற்கான அவன் செய்த செயல். நாவுக்கரசருக்கு அவர் எடுத்துக்கொண்ட தோற்றம், செய்த செயல். ஆரூரர் பெருமானுக்கு எடுத்துக்கொண்ட தோற்றம், செய்த செயல். மணிவாசகருக்கு எடுத்துக்கொண்ட தோற்றம், செயல். 4 விதத்தில் இருக்குது. நீங்கள் விரிவாக 63லையும் பார்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த 4 மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குளக்கரையில் போனார், அழுதார், ஞானப்பாலை கொண்டாந்து அம்மையப்பராக வந்து கொடுத்து கண்ணீர் துடைத்து பொற்கிண்ணத்தை கொடுத்து மடியில் உட்கார வச்சு பால் அடிசில ஊட்டி ஞானத்தை ஊட்டிட்டார். அவளுக்கு அந்த ஃபார்முலாவில் அவருக்கு கொடுத்துட்டார். அதுவே திருநாவுக்கரசருக்கு பிறந்து வளர்ந்து ஆளாகி நிற்கும்போது மாற்றுச் சமயத்துக்குள்ளே புகுந்து ஒரு 60 ஆண்டு காலம் கடந்த பிறகு மீண்டும் அழைத்து வரும் பொழுது சூளை என்கிற நோயை கொடுத்து வயிற்று வலியில் உயிரே போகுது கடவுளே அப்படின்னு ஒரு கண்ணீர் பெருக்களை நின்று அழுது புலம்பி அரற்றி எத்தனை பாடு அவருக்கு, அத்தனை பாடும் பட்ட பிறகு மெல்ல அவருக்கு ஒரு திருநீற்றை கொடுத்து நோயை நீக்கி பாட வச்சார். இவருக்கு பாலை கொடுத்தோன்னே பாட வச்சவர் அவருக்கு வயிற்று வலியை கொடுத்து துன்பப்பட வச்சு, ஐயா என்னால் உயிர் வாழ முடியல அப்படி கதற வைத்த பிறகுதானே அவருக்கு ஞானத்தை ஊட்டினான். அதுவே நம்பி ஆரூரருக்கு என்ன பண்ணார்? திருமண பந்தலில் உட்கார்ந்துருக்கும்போது அப்படியே ஒரு வயோதிக கோலத்தில் வந்து நில்லப்பா. அவர் ரொம்ப ஆர்வமாக நமக்கு ஒரு வாழ்க்கையில் திருமண பந்தலில் நம்ம அமர்ந்திருக்கிறோன்னு உட்கார்ந்தவரை, நில்லு, உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குது. யாரியா நீ? பித்தனா நீ? யாராவது வந்து இப்படி பேசுவாங்களா? அவரை கோபப்பட வச்சு, அதுவும் சாதாரண கோபம் இல்லை, பித்தனோ முறையோன், ஆம் பித்தனும் ஆக என் பேயனும் ஆக நீ எத்தனை தீங்கு சொன்னாலும் யாது மற்ற அவற்றால் நானே என்ன வேணாம் பேசிக்க போ அப்படின்றார். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்குது, வழக்கம் முடிச்சுட்டு கல்யாணத்தை பண்ணுன்னார். எவ்வளோ கடுப்பில் இருந்திருப்பார் அவர். நினச்சி பாருங்கள். உசரா வாங்கறதுக்கு ஒன்று வந்து சேர்ந்தது பாரியாது, எங்கிருந்து தான் வந்துச்சுன்னு தெரியலையே. இவ பெருசு, யார் நீ அப்படின்னார். யாருன்னு அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வழக்க முடியும் அப்படின்னார். அப்போ தான் வேறு வழி, வழக்கு மன்றம் வரைக்கும். இப்போ கல்யாணத்தை அப்படியே நிறுத்திட்டு வழக்கு மன்றத்துக்கு எங்கே ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. புத்தூர்லேருந்து வெண்ணைநல்லூருக்கு நடந்து வந்து வழக்கு தொடுத்து, அது இப்படி அதிவிரைவு நீதிமன்றம். அப்போவே விசாரித்தாங்க, அப்போவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது, தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறதுலாம் இல்லை. அன்னைக்கே விசாரணை, அன்னைக்கே தீர்ப்பு. என்ன கூட நம்பி ஆரூரர் நீ தோற்றி. அவருக்கு அந்த இடைப்பட்ட காலங்கள் அவர் பட்ட வேதனை என்ன தெரியுங்களா? சொல்றார், பெரியவரே உம்மை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் நீ சொன்ன பித்த வார்த்தை கோபம் உடனே ஆக்கும்னர். உன்னை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணுதுயா, ஆனால் நீ பேசின பேச்சை கேட்டா கும்பிடவா தோணுது,
கோவந்தாயா வருது அப்படின்னாரு. என்ன இப்போ மூவருக்குள்ளே எத்தனை மாற்றம் நினச்சி பாருங்கள். மூவருக்குமே முதல் பதிகம் பாடுற இடத்துல ஒரே மாதிரியே செய்தார் இல்லையே. மாணிக்க வாசகருக்கு இந்த வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு வேறு ஃபார்முலா. அவரே வந்துட்டார் அப்படியே ஒரு குருந்த மரத்தில் கீழே. எது மாணாக்கன் வருகிறான் என்று ஆசிரியர் முதல் நாளே வந்து உட்கார்ந்தாச்சு. வருவாரியா, இங்கே தான் வரார், அம்மாள் வரார் அப்படின்னு உட்கார்ந்துருந்து அவரையே இந்த பக்கம் அப்படி வர வச்சு காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல ஈர்த்து தன்வயப்படுத்தி பார்த்தும் தொட்டும் திருவடி வைத்தும் அப்படியே ஞான உபதேசத்தை கொடுத்தோன்னே அவ்வளோதான். அவர் அப்படியே தன்னை மறந்து போயிட்டார். அவர் உலகமே வேறு உலகமாக ஆகிப்போச்சு. என்ன பண்ணட்டும் சுவாமின்னார், கோயிலை கட்டு, அவ்வளோதான். நான் அமைச்சன், குதிரை வாங்க வந்திருக்கிறேன், மன்னனுக்கு பதில் சொல்லணும், எல்லாத்தையும் மறந்துட்டார். குருநாதன் சொன்னார், கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ 4 4 ஃபார்முலா, ஒரே ஃபார்முலாவை பயன்படுத்தி இறைவன் என்ன பண்ணல, ஆட்படுத்தலையே. அப்படியே விரிச்சிங்கன்னா 63க்கு 63 ஃபார்முலா. அப்படியே விரிச்சிங்கன்னா கோடான கோடி உயிர்களுக்கு கோடான கோடி ஃபார்முலா வச்சுருக்கிறார். நாம் ஒரு 150 பேர் இங்கே உட்காந்துருப்போம்னா நாம் எப்படி சாமிகிட்ட வந்தோம், ஒரே ஃபார்முலாவை பயன்படுத்தியா என்ன? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எங்கே கூட்டணும், எங்கே பெருக்கணும், எங்கே கழிக்கணும், எங்கே டிவைட் பண்ணணும், இதெல்லாம் அவர் கணக்கு போட்டு வச்சுருக்கிறார். நீங்கள் நினைப்பீங்க இது கூடும்னு நினைப்பீங்க, அதை கழிப்பார். இது கழியும் நினைப்பீங்க, அது பெருக்குவார். அப்புறம் இது பெருகிருச்சு, இந்த டிவைடு போட்டு கழித்து மொத்தத்துக்கு கீழே போட்டார்னா மொத்தம் 0க்கு கீழே போய் நின்றுடுவோம் நம்ம. இப்படி இந்த கணக்கு நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஆமாய்யா, வினை கணக்கு புரியவே மாட்டேங்குது, புரியவே புரியாது. நீங்கள் அந்த வினை கணக்கு போய் புரியணும்னு நினைக்கிறீங்க. நமக்கு அதெல்லாம் வேலை. சாமி எனக்கு காப்பாற்றி கொடு அப்படின்னு கேட்குறதா நம்ம வேலையை ஒழிய, எனக்கு இந்த வினை கணக்கு கொஞ்சம் சொல்லிக்கூடான்னு கேட்டால் இந்த ஃபார்முலா அல்ஜிப்ரா கூட கொஞ்சம் புரிஞ்சிடும், இந்த அல்ஜிப்ரா புரியாது. எனவே நாம் அதை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கலான்னு நினச்சி முயற்சியில் இறங்க வேண்டாம். என்ன பண்ணலாம், காப்பாற்றியான்னு கையெடுத்து கும்பிடுவோம், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அது என்ன ஃபார்முலாவா, அது உம்பாடியா எம்பாடு அது இல்லை அப்படின்னு நின்றுட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. எனவே இறைவனுடைய அறிவு இச்சை செயல் என்பதில் இச்சை எந்த காலத்தும் மாறாதது. ஆனால் அறிவு செயல் என்பது உயிருக்குயிர் மாறுபடும். அதனால தான் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100,000 இயல்பினதாய் ஏருடை ஈசன் இப்புவனி உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி பலபல வேடமாகும் பரநாரிபாகன் பசுவேறும் எங்கள் பரமன் ஆயாதன பல சமயங்கள் அறியாதவன் நெறியின் தாயானவன். அப்பர் சுவாமி எத்தனை எத்தனை இடங்கள் உங்களுக்கு வேணும், அத்தனையும் நம் பெருமக்கள் அருள் செய்திருக்கிறார். எனவே இறைவன் வேறு வேறு வடிவம் தாங்கி வேறு வேறு நிலைக்களங்களில் நின்று ஒவ்வொரு உயிருக்கும் அருள்பாலிக்கின்ற ஒப்பற்ற கருணை உடையவன் அப்படிங்கிறத நம்முடைய பெருமக்கள் விதந்து போற்றுகிறார்கள். எனவே இப்போ நம்ம கொடுத்த செய்தியில் ஒன்று மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், அவனுடைய இச்சை எந்த காலத்தும் மாறாதது, ஒரே தன்மையாக இருக்கும். சரி, அறிவும் செயலும் எப்படி இருக்கும், அடுத்த வரி பாருங்கள். அறிவும் செயலும் தனித்தும் சேர்ந்தும் ஒன்று மிக ஒன்று குறைந்தும் நின்று தொழிற்படும் இத்தகைய வேறுபாட்டிற்கு ஏற்ப சுத்த மாயையில் நிகழும் நிலைகள் 5 வகைப்படும். அவையே சுத்த தத்துவம் அல்லது சிவ தத்துவம் எனப்படும். இதற்கு பிரேரக காண்டம் பிரேரக தத்துவம் என்றும் வழங்கப்பெறும். பிரேரகம் அப்படின்னா தூண்டி செலுத்துவது என்று பொருள். இப்போ ஒன்றை நினைவு வைத்து கொள்ளுங்க, இச்சை கிரியை ஞானம் 3 சக்தி. அதாவது இறைவனுடைய இச்சை கிரியை ஞானம். நீங்கள் மறக்காமல் சிவாலயங்களில் திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா அம்மையினுடைய சன்னதி பார்க்கணும், கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இறைவனுடைய சன்னதி என்றால் அவரை சுற்றி வருகிற பொழுது பரிவார மூர்த்திகள் என்று ஒரு அடிப்படை உண்டு. அதற்கு வடமொழியில் கோஷ்ட மூர்த்தங்கள் என்று பெயர். சிவலிங்கம் இருக்கும், அது கருவறைன்னு பேர்.
சிவலிங்கத்துக்கு இருக்கிறது அந்த அறைக்கு அடுத்து இருப்பதற்கு அர்த்த மண்டபம் என்று பெயர். அதற்கு அடுத்து நாமெல்லாம் போய் நிற்கிற இடத்துக்கு மகா மண்டபம் என்று பெயர். அந்த மண்டபத்தை கடந்து ஒரு மண்டபம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வசந்த மண்டபம் என்று பெயர். அப்படியே விரிந்து விரிந்து போக போக வேறு வேறு பெயர்கள் பெற்றுக்கொண்டே செல்லும். பொதுவாக ஒரு கோயில் என்றால் இந்த 3 அடிப்படையாக இருக்கும். ஒரு கருவறை, ஒரு அர்த்த மண்டபம், ஒரு மகா மண்டபம் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பது ஒன்று. இந்த கருவறை என்ற பகுதியில் இப்போ சுவாமி கிழக்கு நோக்கி இருக்கிறார் அப்படின்னா தெற்கு பகுதி, மேற்கு பகுதி, வடக்கு பகுதி 3 இடத்திலும் 3 தெய்வங்கள் இருக்கும். அதுதான் இருக்கணும். நீங்கள் நினச்ச தெய்வத்தெல்லாம் வைக்கக்கூடாது, சட்டம் இல்லை. அப்போ சிவபெருமான் கருவறையில் இருந்தால் தெற்கு பகுதியில் சுவாமியினுடைய வலதுபுறத்தில் தெற்கு நோக்கி இருப்பவர் ஆலமர் செல்வர், மேற்கு பகுதி இருப்பவர் லிங்கேத்பவர் அல்லது அண்ணாமலையார். சில இடங்களில் அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார், சில இடங்களில் திருமால் இருப்பார். நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம். அதே போல் இடதுபுறத்தில் வடக்கு நோக்கி இருக்கிற இடத்துல பிரம்மா இருப்பார். அப்போ பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தி என்கிற ஆலமர் செல்வர், பின்ன லிங்கேத்பவம், இந்த பக்கம் பிரம்மா, இதாங்க பெரும்பாலும் இருக்கும். ஒரு சில இடங்களில் விதிவிலக்குகளாக அந்த மேற்கு பகுதியில் மட்டும் மாற்றம் இருக்கும். வடக்கில் தெற்கில் மாற்றம் இருக்காது. மேற்கு பகுதியில் மட்டும் அண்ணாமலையராகவோ அர்த்தநாரீஸ்வரராகவோ அல்லது திருமால் வடிவம் நிற்கக்கூடிய வடிவமோ உண்டு அப்படின்னு கருத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து இந்த அர்த்த மண்டபம் இருக்குது பாருங்கள். இந்த அர்த்த மண்டபத்தில் 2 பக்கம்தான் வரும். ஏன்? முன்பக்கம் தான் கிழக்கு பகுதி நம்ம பார்க்கக்கூடிய இடமா போச்சு. அப்போ இந்த 2 பக்கத்தில் ஒரு பக்கம் நடன கணபதி வருவார், இந்த பக்கம் துர்க்கை இருக்கும். அப்போ ஒரு சிவாலயம் என்றால் அவரை சுற்றி வருகிற பொழுது நடன கணபதி, ஆலமர் செல்வர், லிங்கேத்பவர், பிரம்மா, துர்க்கை. இந்த துர்க்கைன்னு வரும்போது ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு பேர் எழுதி வச்சுருப்பாங்க. விஷ்ணு துர்க்கைன்னு எழுதியிருப்பாங்க, சிவதுர்க்கைன்னு எழுதியிருப்பாங்க. அது வேறு வேறு பெயர் பெற்று இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த மூர்த்தியினுடைய வடிவங்களை விரிவாக படிக்கும்போது தெரிந்து கொள்ளுங்கள். ஆக இப்போ இதுக்கு பேர் கோஷ்டமூர்த்தம்னு பேர். இது சிவாலயமாக இருந்தால். இதே அம்மை சன்னதிக்கு போனீங்கன்னா அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்முடைய திருத்தலங்கள் ஒன்று கபாலீஸ்வரர் இருக்கிறார், கற்பகாம்பிகை இருக்கிறாங்க. அம்மையை சுற்றி வந்தீங்கன்னா அந்த கருவறையினுடைய பகுதியை ஒட்டி 3 சக்தி, பெண் சக்தி எழுதியிருக்கும். அதில் பேர் பார்த்திங்கன்னா ஒன்று இச்சா சக்தி, இன்னொன்று கிரியா சக்தி, இன்னொன்று ஞான சக்தின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த 3 சக்தியும் 3 பெண் தெய்வங்களாக வடிவமைக்கப்பட்டு 3க்கு பேர் வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் எந்த சிவன் கோயில் போனீங்கனாலும் அந்த 3 சக்திக்கு இதான் பேரே, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இறைவன், இறைவனுடைய அருள். அப்போ இறைவனுக்கு 1000 திருநாமம். அப்போ இறைவிக்கு என்ன பெயர்? அவளுக்கும் 1000 திருநாமம். அப்போ இறைவன், இறைவி என்பது மூலட்டானத்தில் கருவறை இருக்கக்கூடிய மூர்த்திகள். அந்த கருவருக்கிற அம்மையை வலம் வருகிற பொழுது இந்த 3 சக்தியும் அங்கே இருக்கும். ஏன் அங்கே இருக்கிறது? அந்த 3 சக்தி தான் அதை இந்த திருவருள் சக்தியாக நிற்கிற அன்னை அந்த 3ஐயும் காரியப்படுத்துகிற பொழுது திரோதான சக்தி என்ற பெயர் பெறுவாள். அப்போ அந்த திரோதான சக்திக்கு வேறொரு பெயர் ஆதிசக்தி என்று பெயர். அவர் சிவபெருமான், அவர் பரசிவம், அவருக்குரிய சக்தி பராசக்தி. அந்த பராசக்தி கீழே இறங்கி வரும்போது அவருடைய 1000 கூறுகளில் ஒரு கூறாக இறங்கி வரும்போது அது திரோதான சக்தி என்ற பெயரை பெறும். அந்த திரோதான சக்தியானது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியாக விரிவடையும். இந்த இச்சைகிரிய ஞானம் என்கிற 3ம் சேர்ந்து உயிர்களிடத்தில் இச்சை கிரிய ஞானத்தை தூண்டு விடுவதற்கு தத்துவ கூட்டத்தில் போய் துணை செய்யும், நேரடியாக உதவி செய்யாது. அப்போ நம்மகிட்ட இருக்கிற நம்ம படித்த மாதிரி கலை, வித்தை, அராகம், இந்த தத்துவ கூட்டத்தில் போய் அது உள்ளே நின்று அந்த தத்துவத்தை செயல்படுத்தி நம்மிடத்தில் இருக்கிற அறிவு இச்சை செயலை தூண்டுவதற்கு துணை செய்யும். எவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தை
ரொம்ப எளிமையாக இந்த நூலில் கொடுத்துருக்கிறார் ஆசிரியர் என்பதை நீங்கள் பார்க்கணும். அப்போ இச்சை, கிரியை, ஞானம் அப்படின்னு 3 சக்தி இருக்கிறத அம்மையை வலம் வரும்போது கவனித்து பாருங்கள். இதுகாரும் பார்க்கலினாலும் இனி போகிற பொழுது பாருங்கள். அப்போ தான் சைவ சித்தாந்தம் கோயிலுக்குள்ளே கண்முன் நிற்பது உங்களுக்கு புலப்படும். ஏன்னா ஏதோ நம்ம படிக்கிறோமே, ப்ராக்டிக்கல் இல்லாத ஒரு பாடத்தை படிச்சுட்ருக்கிறோமோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம் வாழ்க்கையோடு எல்லா காலத்திலும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பது சைவ சித்தாந்தம். பேர் தெரியல, அவ்வளோதான். நம்ம பயணம் அதற்குள்ளே தான் இருக்கிறது என்று தெரியாமலே பயணித்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த 3 சக்தியும் அங்கே வைக்கப்பட்டிருப்பது அது வடிவம் இல்லாதது. கோயிலில் ஒரு உணர்த்துவதற்காக 3 பெண் தெய்வங்களாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். சரி, இப்போ நமக்கு வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், இச்சை மாறுபாடு இல்லாதது. அப்போ எது மாறுபாடு உடையது? ஞானம், அப்புறம் கிரியை. இந்த 2ம் மாறுபாடு உடையது. இந்த 2ம் எப்படி மாறுபாடு உடையதாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிரை நோக்க அந்த உயிருக்கு என்ன வகையில் பக்குவப்படுத்த வேண்டும் என்று திருவருள் கருதுகிறதோ அதற்கேற்ப அறிவும் அதற்கேற்ப செயலும் அமையும். இதான் அதுக்கு தான் 4 சொன்னேன். 4 இச்சை ஒன்று தான். ஆனால் 4 அறிவும் செயலும் மாறுபட்டு இருந்தது அப்படிங்கிறத அதில் வைத்து பார்த்து கொள்ளுங்கள். எனவே இறைவனுடைய அறிவாற்றலும் இறைவனுடைய செயலாற்றலும் உயிருக்குயிர் மாறுபடும். ஒவ்வொரு உயிருக்கும் அது மாறுபடும். அந்த மாறுபாட்டை செய்வதற்கு அது 5 வடிவத்தில் விளங்குகிறது. அதைத்தான் இந்த பாட்டில் அடுத்த பாட்டில் படிக்க போகிறோம். எனவே அது இந்த தத்துவம்தான் 36 தத்துவங்களில் இன்றியமையாத தத்துவம். இந்த 5 ஏன் இந்த 5 செயல்பட்டால் தான் அடுத்து இருக்கிற 7 செயல்படும். அந்த 7ம் செயல்பட்டால் தான் 24 செயல்படும். இந்த 5ம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் நின்று விட்டால் அப்புறம் 7ம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் அப்படியே ஆஃப் ஆகி நின்றுக்கும். இந்த 7 செயல்படாமல் போச்சுன்னு என்ன இருக்கும்? உடம்பு இருக்கும், விருப்பம் இருக்காது, செயல் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ எங்கே இருக்கும்? உடம்பில் உசுறு இருக்கும். அது அந்த உயிர் எங்கே இருக்கும்? உடம்போடு கூடி ஐசிக்குள்ளே இருக்கும். இப்போ ஏன் அங்கே இருக்கிறாங்க? அவர் இன்று காலை எழுந்திருக்க வேண்டும் என்ற காலம் அவருக்கு உதவி செய்யவில்லை. அவர் எழுந்து நடக்க வேண்டும் என்ற விதி அவருக்கு அமையப்படவில்லை. அவரே உணவு உட்கொள்ள வேண்டும் என்ற வினை அவருக்கு இல்லை. ஏன்? டியூப் லெவல்லாம் போக வேண்டியது இருக்குது, மூக்கள் வழியாக போகணும்னு இருக்குது, மூக்கு வழியாக போயிட்டுருக்குது. அப்போ காலம் கூடணும், அவர் செய்த வினை பயனுக்கு வரணும், அந்த நியதியை இறைவன் கூட்டி வைக்கணும். காலம் நியதியும் கூட்டி வைக்காமல் ஒரு செயல் ஒருபோதும் நிகழாது. அப்போ தத்துவ கூட்டத்தில் இன்றியமையாமை அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். எனவே இச்சை, கிரியை, ஞானம் என்ற 3ல் ஒன்றை பற்றி பேச்சு இல்லை. இந்த 2ம் சேர்ந்து 5ஆக விரிவடைகிறது. 2ம் சேர்ந்து 5ஆக விரிவடைகிறது. எப்படி? இச்சை என்கிற 1 இருக்குது பாருங்கள், அதை விட்டுட்டோம். 2 இருக்குது, எஞ்சிய 2. 1 இறைவனுடைய ஞானம், இறைவனுடைய கிரியை. ஞானம் என்பதுக்கு அறிவாற்றல், கிரியை என்பதுக்கு தொழில் ஆற்றல், தொழிற்சக்தின்னு பேர். அப்போ இறைவனுடைய அறிவாற்றலே ஒரு தத்துவம். அதற்கு பெயர் சிவ தத்துவம் என்று பெயர், அல்லது நாத தத்துவம் என்று பெயர். இறைவனுடைய கிரியாசக்தி அப்படிங்கிற செயலாற்றலுக்கு பாருங்கள், தொழிற்சக்தி, அது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்திற்கு விந்து தத்துவம் அல்லது சக்தி தத்துவம் என்று பெயர். இப்போ 2 5 எப்படி வருகிறது? 2ம் தனித்தனியாக இப்போ 2ஆக நிற்கிது. ஒன்று அறிவாகவே நிற்பது, இன்னொன்று செயலாகவே நிற்பது. இந்த 2 தனித்தனியாக 2 நிற்கிது. இந்த 2ம் சம அளவில் கலந்து நிற்கிற அந்த தத்துவத்துக்கு பெயர் சாதாக்கியம் அல்லது சதாசிவ தத்துவம் என்று பெயர். அதில் இந்த 2ல் ஒன்று குறைந்து ஒன்று மிகுதியாகிற பொழுது, அப்போ ஞானம் குறைந்து சக்தி மிகுதியாதல், இன்னொரு வகையில் ஞானம் மிகுதியாகி சக்தி குறைவது. இப்படி 2 மாறுபடும் போது ஏனைய 2 தத்துவங்களும் தோன்றும்.
அப்போ நீங்கள் எப்படி கணக்கில் வைக்கணும்? அறிவாற்றல் என்கிற ஞான சக்தியே ஒரு தத்துவம், அது சிவம். கிரியாசக்தியே ஒரு தத்துவம், அது நாதம். ரெண்டும் சமமாயிருப்பது சதாசிவம் அல்லது சாதாக்கியம். ஒன்று குறைந்து ஒன்று மிகுதி. மேலே சொல்லப்பட்ட முதல்ல ஞானம் குறைந்து கிரியாசக்தி மிகுதியாக இருக்குமானால் அந்த தத்துவத்துக்கு மகேஸ்வர தத்துவம் என்று பெயர். அதுக்கு அடுத்து கீழே வரும்போது கிரியாசக்தி குறைந்து ஞானம் மிகுதியாக இருக்குமானால் அதற்கு சுத்த வித்தை என்று பெயர். இந்த ரெண்டு விரிந்து ஐந்தாக விரிவடைந்திருக்கிறது அப்படிங்கிறத அடுத்த பாட்டு சொல்ல போகிறது. ரெண்டு எப்படி அஞ்சாச்சு என்பதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு, நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. இது பாட்டில் இருக்குது பாருங்கள். சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம் தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தல் இவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞானம் ஆதார ஞான உருவாம். பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கீழேருந்து மேலே போகிறார். நான் சொல்லுவது மேலேருந்து கீழே வந்தேன், ஆசிரியர் கீழேருந்து மேலே போகிறார். பாருங்கள், சுத்த வித்தை ஞானம் மிகும். அப்போ ஞானம் மிகும்னா இன்னொன்று என்ன இருப்பது? கிரியாசக்தி, அது குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது மிகுதி, அது குறைவு. அப்படி உரை பாருங்கள். சுத்த வித்தை ஞானம் மிக்கு கிரியை குறைந்திருக்கும். அதுக்கு அடுத்தது பழையதாகி ஈஸ்வரம் கிரியை மிக்கு ஞானம் குறைந்திருக்கும். அது மகேஸ்வரம் என்கிற அந்த தத்துவத்தில். சாதாக்கியம் ஞானமும் கிரியையும் ஒப்ப நிகழ், ரெண்டும் சமமாக நிற்கும். அடுத்தது கிரியைக்கு நிலைக்களமாக விளங்குவது சக்தி, ஞானத்துக்கு நிலைக்களமாக விளங்குவது சிவமாகும். சக்தி கிரியை ஆதார உருவாம், சிவம் ஞான ஆதார உருவாம் என கூட்டுக. இதாங்க சொல்லப்பட்ட செய்தி. அப்போ 2 5ஆக விரிவடைந்திருக்கிறது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நமக்கு மொத்தமாக எப்படி பார்க்குறோம்? சிவ தத்துவங்கள் 5. கீழிருந்து சொன்னால் சுத்தவித்தை, மகேஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம் அப்படி சொல்லலாம். அப்போ இந்த 5க்குள்ளே என்ன தத்துவம் இருக்கிறது? இறைவனுடைய இச்சாசக்தியும் இறைவனுடைய கிரியாசக்தியும் இறைவனுடைய ஞான சக்தியும் இருக்குது. நீங்கள் சொல்லும்போது 2 தாங்க சொன்னீங்க, இப்போ 3 சொல்கிறீங்களே. பாட்டில் என்ன சொல்லுச்சு? இச்சை கிரியை ஞானம் என்ற 3ல் இச்சை ஒருபடித்தானதாகவே இருப்பதனால் அதை பற்றி பேசுவது இல்லை. எதை பற்றி பேசுகிறோம்? கிரியாசக்தியையும் ஞான சக்தியும் தானே பேசுகிறோம். ஆம், பேசுவது 2ஆக இருந்தாலும் செயல்பாட்டில் 3மே உண்டு. ஏங்கய்யா இப்படி போட்டு குழப்புறீங்க? உன்னை பற்றி பேச மாட்டேன்ட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னதான் அர்த்தம்? அது உங்களுக்கு தோணலாம். ஏன் அப்படி தோணுச்சுன்னா கொஞ்சம் கலக்கம் வந்திருக்கும். ரொம்ப எளிமையாக, நீங்கள் ஒன்றும் கலங்கலாம் வேண்டியதில்லை, ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்முடைய வீட்டில் நம்முடைய பெண் குழந்தைகள் அவங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த தலைமுடியை பின்னுகிற பொழுது கவனித்து பாருங்கள். சடை பின்னல்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதை 3 பிரிவாக பிரிச்சுக்குவாங்க. அந்த சடை பின்னுகிற பொழுது 3ஆக பிரிச்சுக்குவாங்க. அதை அப்படியே பின்னிக்கொண்டே வருவார்கள். பின்னி முடித்து கடைசியில் ஒரு முடிச்சு போட்டு ரப்பர் பேண்டை போட்டு முடிச்சுட்டு இப்படி மேலே தூக்கி இப்படி முன்னாடி வச்சு இப்படி பார்த்து ஒரு தட்டுனாங்கன்னு வச்சுங்களேன், 2 மட்டும்தான் தெரியும். ஒன்று இப்படி போய் ஒன்று போய் இப்படி ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்தது 3, காண்டது 2 தான் தெரியுது. ஒன்று எங்கே போச்சு? சிந்திச்சு பாருங்கள். இப்போ சைவ சித்தாந்தம் எப்படி இருக்குது? தலைப்புன்ற கூந்தல் இருக்குது சைவ சித்தாந்தம். நீங்கள் சைவ சித்தாந்தம் புரியலைங்கிறீங்க. இச்சை கிரியை ஞானம்னு 3 கால். இப்போ 3 பிரிச்சுங்க. அப்போ இனிமேல் தலை முடி எடுத்து இப்படி பிரிக்கும் போதே ஒன்று இச்சை, ஒன்று கிரியை, ஒன்று ஞானம். சரி, 3ஐயும் பின்னிக்கிட்டே வந்தோம்னா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், கிரியா சக்தி தெரியும், ஞான சக்தி தெரியும், இச்சை தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஏன் 3மே தெரியலையே, 2 தானே தெரியுது. அதே தாங்க தத்துவத்திலையும். அதுக்கு தான் நான் முதலேருந்து இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு சொன்னது அதுக்காக தான்.
நீங்கள் ஏன்டா இந்த ஒன்றுக்கு 5 நான் பாட்டுக்கு பேரை சொல்லி போட்டு அடுத்த பாட்டுக்கு ஏன் போயிருந்தேன் 5 நிமிஷத்தில் அங்கே போயிருக்கலாம். நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், இறைவன் விருப்பம் செயலாற்றத்துக்குள் மறைந்திருக்கிறது. இறைவனுடைய விருப்பம், அதனுடைய இச்சை என்பது அறிவாற்றலுக்குள்ளும் இருக்கிறது. ஐயா இது எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புரியிருக்கா சொல்கிறேன். நம்ம வீட்டில் நம்ம அம்மா இருக்காங்க. நம்ம ஒரு 3 குழந்தைகள் அம்மாவுக்கு. அம்மா இன்றைக்கி காலையில் என்னம்மா டிஃபன் அப்படின்னு கேட்குறோம். அம்மா சொன்னாங்க தோசை. சரி அவ்வளோதான். 3 பேரும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்ந்தாச்சு. அம்மாவுக்கு தெரியும் பையனுக்கு லேசாக இருந்தால் தான் சாப்பிடுவான், 2வது பையன் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் சாப்பிடுவான், அடுத்து 3வது பையனுக்கு அதில் லேசாக ஒரு வெங்காயத்துக்கு இது போட்டால் தான் சாப்பிடுவோம். இல்லைன்னா இது தோசையா இது ஏமா உசுரை வாங்குறேன்ருவான். ஏன்னா இப்போ என்ன பண்ணாங்க அம்மா தோசையை அப்படி லேசாக ஊற்றுனாங்க, மடித்து அவனுக்கு வச்சாச்சு. அடுத்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி அடுத்துன்னு வச்சாங்க, அடுத்து ஒரு 2 வெங்காயத்தை போட்டு இப்படி. இப்போ 3 பேருக்கும் பசி ஆற்ற வேண்டும் என்பது தாயினுடைய விருப்பம். ஆனால் அந்த விருப்பத்தை செயல்படுத்துகிற பொழுது இவனுக்கு லேசாக இருக்க வேண்டும், அறிவு வேலை செய்யுது. அப்போ ஊற்றும்போது அந்த மாவு கொஞ்சம் குறைச்சி எடுத்து அப்படியே விட்டா தான் அது லேசாக வரும். ஒருவேளை கொஞ்சம் மொத்தமாக்கி இது வந்துச்சுன்னா கரண்டி எடுத்து வலிச்சு வேற விடணும், அப்போ தான் அது லேசான தோசையாகும். அப்போ அதை பண்ணி முடித்து மடித்து அவனுக்கு கொடுத்தா அவன் சாப்பிட்ருவான், மகிழ்ச்சியாக சாப்பிட்ருவான். அடுத்த பையனுக்கு ஒரு கரண்டி மாவை முழுசாக அப்படியே ஊற்றி விட்டால் போதும், ஒன்றும் பண்ண வேண்டியது. ஏன் மொத்தமாக சாப்பிட்ற பையனாகி போச்சே. இப்போ அவனுக்குன்னு நினைக்கும் போது தான் மொத்தமாக. அப்போ அறிவு அவன் 2வது மகனுக்கு என்ற அறிவு வேலை செய்யணும், அவனுக்கு இதுதான் பிடிக்கும் என்கிற நினைப்பு வரணும்ல அந்த இடத்துல. அப்போ அம்மாவின் செயல் எப்படிப்பட்டதாக இருக்குது, அப்படியே மாவை ஊற்றி வச்சுட்டு அப்படியே அகலப்படுத்தாமல் அப்படியே விட்டாச்சு. 3வது பையனுக்கு ஏற்கனவே 2 வெங்காயத்தை சிறு சிறு துண்டாக நறுக்கி வச்சுருந்துருப்பாங்க பக்கத்தில், அவனுக்குன்னு நினைக்கும் போது தூக்கி 2 வெங்காயத்தை உள்ளே போட்டு மடித்து கொடுத்துட்டாங்க. இப்போ 3 பேருக்கும் பசி ஆற்ற வேண்டும் என்பது தாயின் இச்சை. ஆனால் அதற்கான கிரியா சக்தியும் அதனுடைய ஞான சக்தியும் 3 மாறுபட்டு இருக்கிறதா? இருக்கிறது. இதை தாங்க சிவபெருமான் செய்துட்டுருக்கிறார். சிவமும் சக்தி என்ன பண்ணிட்டு இருக்குது, நாள்தோறும் நமக்கு அப்படி தான் செய்துட்ருக்குது. நமக்கு அம்மா பண்ணுறதே அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது, அப்புறம் போய் அம்மா எப்பர் பண்ணுறது என்னைக்கு எட்ட போகுது? என்னைக்கு அம்மா பண்ணுறது எட்டும்? நீங்கள் அம்மாவாக மாற அன்னைக்கு தானே எட்டும். அது வரைக்கும் எட்டுமா என்ன? ஒருபோதும் எட்ட போதும். அம்மா நமக்காக எவ்வளவு பண்ணுறாங்கன்னு தெரியுமா என்ன? சொல்லவே நம்ம நன்றின்னு சொல்ல மாட்டோம், தெரிஞ்சுக்கவும் மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு நாம் தாயாகும்போது ஏண்டா டே உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படி, அப்போ தான் நம்ம அப்போ கூட எட்டுமான்னு தெரியும். இப்படித்தானே நம்ம அம்மாவும் நம்மளை வளர்க்கும் போது கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினச்சோம்னா அடுப்புக்கு நின்றுக்கிட்டு அம்மாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுவோம். தாயே நான் உன்னை எத்தனை பாடுபடுத்தியிருப்பேன்னு இப்போ தான் தாயே தெரியுது, உன்னை ஒரு வணக்கம் போட்டு வணங்கிக்கிறேன் அப்படி வணங்குற அறிவு எல்லாருக்குமா வாய்க்குங்கிறீங்க? வாய்க்காது. நமக்கே வாய்க்கல, நம்ம குழந்தைக்கு வாய்க்குமா என்ன? எனவே ஒவ்வொரு செயலிலும் இச்சையும் கிரியையும் ஞானமும் உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள்லாம் பல பேர் பல இடங்கள்லேருந்து இப்போ இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறோம். யாரேனும் ஒரு தொண்டர் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருப்பார். என்னென்னு, ஐயா ஐசிஎஃப்பில் சைவ சித்தாந்த வகுப்பு நடக்குதாமா ஐயா, வாரத்தில் மாதத்துக்கு ஒரு முறை நடக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அதை நீங்கள் கேட்குறீங்க. அப்போ என்ன, ஏற்கனவே உங்களுக்கு என்ன விருப்பம் இருந்திருக்கணும்? சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு விருப்பம் முதல்ல உங்களுக்கு இருந்திருக்கணும். அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா அதை கேட்ட உடனே எங்கே நடக்குன்னு சொன்னீங்க? ஐசிஎஃப்லையா? நம்ம இங்கேருந்து எப்படி போகலாம்? பஸ்ஸில் போயிடலாமா, ஆட்டோவில் போயிடலாமா, ட்ரெயினில் போயிடலாமா, ஏதோ ஒரு கணக்கு. அப்புறம் இப்போ அந்த விருப்பத்துக்கு ஏற்ப அதுக்கப்புறம் என்னது, செயல்பாட்டுக்கு வருகிறோம். இந்த விருப்பமும் செயலும் எது அறிவு இருந்தால் தானே வரும். அப்போ ஒவ்வொரு செயலிலும் அறிவின் செயல் இருக்கிறது, விருப்பத்தின் செயல் இருக்கிறது, அதற்கான செயல்பாட்டுக்கான செயல் வடிவும் இருக்கிறது. இந்த 3ம் ஒவ்வொன்றிலும் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. நான் சொல்லுகிறேன்னா என்னிடத்திலும் இந்த 3ம் இருக்கிறது, கேட்குறீங்கன்னா அந்த 3ம் உங்களிடத்திலும் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு செயலிலும் அறிவும் இச்சையும் செயலும் கலந்து பின்னி பிணைந்து நிற்கிறது. அப்போ விருப்பம் இருக்கா இல்லைன்னா
ஏதோ சைவ சித்தாந்தங்கிறாங்க, அது எதுக்கே நமக்கெல்லாம் இது ஆகாதியா. அப்போ விருப்பம் இல்லைன்னா கேட்ட உடனே வாய்ப்பில்லை கண்ணா, வாய்ப்பில்லை, நன்றி வணக்கம், வேறு பார்க்கலாம் அப்படின்னு அப்போ வெளியே போய்